போன வாட்டி கம்பேர் பண்ணதை விட இந்த போன்ல இந்த வாட்டி நிறைய அப்டேட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் சொல்ல போனா ஸ்பெக் வைஸா பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் நமக்கு அது தேவையானா பிராக்டிகலி அது கன்வெர்ட் ஆயிருக்கான்றது தான் ரொம்பவே முக்கியம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Moto Edge Pro. இது வரைக்கும் நம்ம பார்த்த பாக்ஸ்லயே ரொம்ப வித்தியாசமான ஒரு மோட்டோ பாக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதுல H70 Proன்னு போட்டுட்டு ஃபீஃபாவோட ஸ்பான்சர் அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்களா. பட் முக்கியமான விஷயமே இது எடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு தேவையான பாக்ஸ். ஸோ இதோடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் பிரிக்கும் இருக்கு, டைப் சி டு டைப் சிக்கான கேபிள், புக்லெட்ஸ் அண்ட் சிம் அசிஸ்டன்ட் டூல். அவ்வளவுதான். இந்த செக்மெண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வேணுன்ற விஷயத்துல இருந்தே போயிடலாம். கேமரா. ஸோ கேமராவை பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி இவங்க ட்ரிபிள் ப்ரோ கிரேட் கேமரா செட்டப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி என்னப்பான்னு பாத்தீங்கன்னா மெயின் கேமராவே 50 மெகாபிக்சலுக்கான Sony LYT-710 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் வித் OS ஓட சப்போர்ட்டுமே இருக்கு. இது நம்ம ஃபிளாக்ஷிப்ல பார்த்த அந்த Sony IMX890 அந்த அளவுக்கான ஒரு சென்சர் அப்படின்றத சொல்றாங்க. பட் அது உண்மையாவே கனெக்ட் ஆகுதா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் which also acts as a macro. மூன்றாவதாக 50 மெகாபிக்சலுக்கான ஆட்டோ ஃபோக்கஸோட வரக்கூடிய செல்ஃபி கேமரா. அண்ட் இந்த மூணாவதா கேமரா மாதிரி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது 3-in-1 லைட் சென்சர். ஸோ இந்த வாட்டி டெலஃபோட்டோவை தூக்கிட்டாங்க. ஆனா கேமரா சாம்பிள்ஸா பார்க்கும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தெரியுது. இமேஜ் உடைய குவாலிட்டி நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. மெயின் கேமரால உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான போட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. கலர்ஸ் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் மாதிரி தெரிஞ்சாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பூஸ்டட் இமேஜ் பிடிக்கும் அப்படின்னா இந்த இமேஜஸும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போர்ட்ரேட் இமேஜும் ஜென்ரலா பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க டெலஃபோட்டோ இல்லைன்றது நமக்கு அந்த ஜூம் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது 2x எல்லாம் எடுக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் எட்ஜ் டிடெக்ஷன்ல நல்லாவே தெரியுது. செல்ஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரான்றதுக்காக கிடையாது, உங்களுக்கு ரியர்ல நம்ம மெயின் கேமரால எந்த அளவுக்கான ப்ராசஸிங் இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான ப்ராசஸிங் அண்ட் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கு. ஹைலைட்ஸும் சரி, ஷேடோஸுமே சரி இந்த இடத்துல நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன். அண்ட் போர்ட்ரேட்லயுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலான பிளர் வந்து உங்களுக்கு பின்பக்கம் கலர்ஃபுல்லா இருக்கும் போதும் நமக்கு தெரியுது. ஆனா இந்த ஸ்மார்ட் போனை அவங்க மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னதோட சரி நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. நாங்க எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஜென்ரலி இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோல அந்த அளவுக்கு ப்ராசஸிங் பண்ணாது. பட் இந்த வாட்டி ஓரளவுக்கு அங்க இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா விசிபிளாவே வந்து தெரியுது. அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேஸ்க்கும் லைட் நைட் டைம்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போட்டோஸ் பார்க்கிறது இந்த மாதிரி நல்லாவே இருக்கு. டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. ஓவரால் ப்ராசஸிங்குமே நைட் டைம்ல பரவாயில்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கடைங்கள்ல அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ப்ளோன் அவுட் ஆயிடும். பட் இந்த வாட்டி அதையுமே ஓரளவுக்கு வந்து நல்ல ப்ராசஸ் வந்து பண்ணிருக்கு. மற்றபடி கேமரால அவங்க இன்டெகிரேட் பண்ணிருக்கிறதா சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த AI போட்டோ என்ஹான்ஸ்மெண்ட், AI அடாப்டிவ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் கேப்சர் பை கிராண்ட் போர்ட்ரேட். அதாவது நமக்கு வந்து டெலஃபோட்டோவே இல்லாட்டி கூட நீங்க இந்த போர்ட்ரேட்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 24mm 35mm 50mm கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நாங்க ஏஐல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான போட்டோஸ் கொடுத்துறோம்னு சொன்னாங்க. பட் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ சிக்னேச்சர் ஸ்டைல். அதாவது இந்த ஒரு ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே எந்த மாதிரி ஸ்டைல்ல போட்டோ எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வச்சு இந்த ஏஐ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா மற்றபடி நம்ம எப்போ போட்டோ எடுத்தாலுமே அந்த ஸ்டைல் ஆஃப் இமேஜை அதை வந்து வந்துடும். பிளஸ் ஜென்ரலாவே நம்ம ஏதாச்சும் போட்டோஸ் எடுக்கும்போது நம்ம எடுக்கிற போட்டோ சூப்பரா எடுப்போம். ஆனா மத்தவங்க நம்மள எடுக்கிற போட்டோ எப்பவுமே மொக்கையா தான் எடுப்பாங்க. இனிமேட்டு அப்படி இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஃப்ரேம் மேட்ச். போட்டோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்கும் போது ஃப்ரேம் மேட்ச்ல எடுத்தா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு ஓவர்லே மாதிரி அங்கே நிற்கும். இப்போ நம்ம இன்னொரு ஆள் கிட்ட கொடுத்து இதே மாதிரி ஏழு இல்லாட்டி அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறமும் தப்பா எடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓவராலா என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்டீங்கன்னா இந்த கேமரா கொஞ்சம் ப்ராமிசிங்கா இந்த செக்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதற்கான காரணம் என்னன்னா இந்த வீடியோ நம்ம மோட்டோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது விமர்சனம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ரிவ்யூ வேணுமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க, சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் கேமரால பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஸ்மூத்னஸ் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தான் எப்பவுமே ஜென்ரலா எடுப்போம். பட் அப்படி இருக்கும் போதும் இதுல பண்ணக்கூடிய ப்ராசஸிங் அப்படின்றது பை டிஃபால்ட்டா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்து பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த எட்ஜ் டிடெக்ஷனுக்குமே ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்ல கேமராவா இருக்கும். நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த பட்ஜெட்ல வந்து 4K எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க எல்லா கேமரா சென்சர்ஸ்லயுமே 4K உடைய சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் எடுத்த சாம்பிள் இமேஜஸையும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த வீடியோ நம்ம 4K 60 FPS எடுத்துட்டு இருக்கோம். இதுல ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி, கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஷேடோல இருக்கேன், அப்படியே சன் மூவ் பண்றேன். இப்போ கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்லாம் அப்போ இருக்குது. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பேக் சைடில் சன்ரைஸ் இருக்குது. இப்போ நான் vlog மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் 4K 60 FPSல செல்ஃபியில். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது சன் ஆப்போசிட்டில் இருக்குது,
ஃபேஸில் சன் படும்போது இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஆக்சுவலி ஈவினிங் டைம் கோல்டன் ரேஷியோ கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும், ஆரஞ்சாக தான் இருக்கும். இப்போ நான் அப்படியே ஷேடோக்கு போகும்போது திரும்ப அது பேலன்ஸ் பண்ணி தான் பாருங்கள். எனக்கு டிஸ்பிளேல பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஆடியோ வீடியோ ஓவராலாக எப்படி இருக்குது. ப்ளஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் திரும்பவும் ட்ரெண்ட் ஆன அந்த ஆரிசோன் லாக் இதுலையுமே இருக்குது. வேணும்னா அப்படியே திருப்பி எந்த மூமெண்ட்டும் நடக்காத மாதிரி எடுத்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் சைட்லையுமே இப்போ கொஞ்சம் பம்ப் பண்ணியிருக்காங்க. TSMCல 4 nanometerல பில்ட் பண்ண ப்ராசர், MediaTek Dimensity 8500 எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர். பட் இந்த காம்பினேஷன்ல RAM டைப் மற்றும் ஸ்டோரேஜ் டைப்ல சின்ன மாற்றங்கள் இருக்கு. நமக்கு RAM டைப்பை பொறுத்தவரைக்கும் LPDDR5X தான் இருக்கு. பட் போன வாட்டி விட இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடரா இருக்கும். பிளஸ் UFSும் வந்து பாத்தீங்கன்னா 4.0 இருந்தது 4.1 கொடுத்திருக்காங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சைடுல நம்பர்ஸ் பத்தி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து பேசிடலாம். இது எல்லாமே நம்மளுடைய இன்னோஸ்ல நாங்க டெஸ்ட் பண்ணி வந்த ரிசல்ட் அப்படியே உங்ககிட்ட சொல்ல போறேன். ஓகேங்களா? AnTuTu பொறுத்த வரைக்கும் 2.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்திருக்கு. இந்த டைம்ல எங்களுக்கு 6% பேட்டரி டிராப் இருந்தது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு தாங்காதுன்னு ரூம்ல நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஏசி வந்து போட்டிருந்தோம் 24-25 இருந்துச்சு. அதுல எங்களுக்கு 44 டிகிரி வரைக்கும் போச்சு. ஏன்னா உங்களுக்கு காமிச்ச ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு மட்டுமே எப்பவுமே ஒரு டிவைஸோடைய அப்சர்வேஷன் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அந்த என்வரான்மெண்ட்டும் என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு வந்ததும் உங்களுக்கு வந்ததும் ஒன்னா அதே தக்காளி சட்னியான்னு தெரியும். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவாங்க, பட் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. பிளஸ் 3D மார்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸ்டெபிலிட்டியுமே வந்து பரவாயில்ல, 45 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் போச்சு. 7% பேட்டரி டிராப்புமே வந்து இருந்தது. சரி, இதெல்லாம் ஓகேங்க, நல்ல ஸ்கோர், ஓரளவுக்கு எல்லாத்துலயும் வந்திருக்கு. கேமிங் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க கால் ஆஃப் டியூட்டி BGM ரெண்டுத்துலயும் 120 FPS வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு கால் ஆஃப் டியூட்டில மட்டும் 120 FPS வந்திருக்கு. BGM 60 FPS வரைக்கும் சப்போர்ட் வருது. சீக்கிரமாவே 120 FPS அப்டேட்ல வரும்னு சொல்லிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் பின் பண்றேன். FPS பொறுத்த வரைக்கும் COD நாங்க கண்டினியூஸா விளையாடும் பொழுது 30 மினிட்ஸ்க்கு 5% பேட்டரி டிராப் இருந்தது. அண்ட் 106.5 ஆவரேஜ் FPS வந்து வந்தது. அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சரும் 40 டிகிரி செல்சியஸ் மட்டும் தான். BGM 60 FPS விளையாடி பார்த்தோம். இதுவுமே வந்து 1 ஹவர்க்கான கேம் பிளேல 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் ஹீட் வந்து போச்சு. 18% பேட்டரி டிராப் அண்ட் 57.5 FPS வந்து வந்தது ஆவரேஜா. Wuthering waves வந்து பாத்தீங்கன்னா 60 FPS தான் மேக்ஸிமம் கேமிங். அண்ட் அதுல ஆவரேஜ் FPS அப்படிங்கிறது 54 வந்திருக்கு. 20% பேட்டரி டிராப் இருந்தது. இதுல 1 ஹவர்க்கான கேம் பிளேல 44 டிகிரி கிட்டத்தட்ட அது வரைக்கும் வந்து புஷ் பண்ணிருக்கு. இதுதான் ஹை இன்டென்சிவான கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம். அண்ட் இது எல்லாமே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஏசி போடாம விளையாடும் பொழுது அப்படின்னு பார்க்கும்போது ஹீட்டிங் அந்த அளவுக்கு ஆகல. அதை ஏற்ப வந்து கட்டுப்படுத்துதுன்றது நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. இருங்க வீடியோ லைவ் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்போ 120 FPSக்கான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. பட் இப்போ எடுத்த உடனே நாங்க டெஸ்ட் பண்ணி இன்னும் அது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா டைம் வேணும். அதனால அதை ஃபுல் ரிவ்யூலயோ இல்ல யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை நான் பின் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், செக் பண்ணி பாருங்க. பட் பரவாயில்ல, சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டாங்க லான்ச்சுக்கு முன்னாடி. மற்ற எல்லா போனுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் மோட்டோ எப்பவுமே பார்த்த உடனே மோட்டோன்னு தெரியுற மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டியுமே அந்த மாதிரி தான் இருக்கு, சட்டிலா இருக்கு. பட் அவங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் மாதிரி தெரியுது. ஒன்னு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது சேட்டைன் லெக்ஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பின்பக்கம் உங்களுக்கு நல்ல சாஃப்டா ஒரு மேட் ஃபினிஷிங்ல இட் லுக்ஸ் டிஃபரெண்ட். அண்ட் போனோட திக்னஸும் பாத்தீங்கன்னா 6.9 mm கான திக்னஸோட தான் வருது. கையில் எடுக்கும்போது ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு போனை பிடிக்கிற ஃபீல் இருக்கு. அதுவும் குவாட் கர்வ் உங்களுக்கு வந்து கர்வியா இருக்கு. எல்லா சைடுமே வந்து கர்வியா இருக்கிறதுனால கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கு. இன் ஹேண்ட் ஃபீலுமே நல்லா இருக்கு. ஆனா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 183 கிராம் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ பெருசா வெயிட் இருக்க மாதிரிலாம் தெரியல. அப்ப பேட்டரி எவ்வளவு இருக்குன்றதையும் பார்க்கலாம். IP68 69 ரேட்டிங்கும் இருக்கு. அந்த மிலிட்டரி ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேஷனும் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்காக எல்லாம் போய் கீழே போட்டுறாதீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துரும். டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேங்க. இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவோட பார்க்கும்போது அந்த ஃபுல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்கு. ஒரு நல்ல டிஸ்பிளே 6.8 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் வருது. கார்னிங் உலகில் 7i ப்ரொடக்ஷன். அண்ட் இந்த வாட்டி 5200 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. இந்த செக்மெண்ட் இதுதான் ஹையஸ்ட்னு சொல்றாங்க. HBM எவ்வளவுன்னு தான் நமக்கு முக்கியம். அது 1800 nits வந்திருக்கு. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்கு. என்னதான் அது இருக்குனாலுமே HDR வந்து யூடியூப்ல மட்டும் தான் இருக்கு. அதை திருப்பும் போது வரக்கூடிய பக் எல்லாம் இதுல சுத்தமா கிடையாது. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. ஸ்மார்ட் வாட்டர் டச் 3.0 கையில தண்ணி கிண்ணெல்லாம் பட்டு க்ளோவெல்லாம் யூஸ் பண்ணா கூட ஓரளவுக்கு ஒர்க் ஆயிடும். அண்ட் SGSக்கான ஐ கேர் ப்ரொடெக்ஷனுமே இருக்குதான். இதெல்லாம் ஓகே, எப்படி இருக்கு அதுதான் நமக்கு முக்கியம். நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயுமே சரி அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பாப் அவுட் ஆகுது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியுமே நல்லா இருந்தது. அண்ட் மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ் பண்ணி தான் பழகணும். சரி, இந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கம்பெனி கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. அவுட்புட் கேட்டு பாருங்க.
ஆடியோ குவாலிட்டியுமே நல்லா இருக்கு, ஸ்பீக்கர்லயுமே நல்லா இருக்கு. 100% வைக்கும் போதும் பேஸா இருக்கட்டும் இல்ல அந்த கிளாரிட்டியா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பிளஸ் நம்ம ஹெட்செட்டை போட்டு கேட்கறோம் அப்படின்னாலுமே அதுலயுமே ஆடியோ சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல மோட்டோ இந்த வாட்டி பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. ரொம்ப நேரமா எனக்கு இருந்த டவுட்டே இந்த வெயிட்டுக்கு எவ்வளவு பேட்டரி இருக்குன்னா 6500 mAh பேட்டரி இருக்கு. எஸ், இது போன ஓடியோட கொஞ்சம் பம்ப் பண்ணிருக்காங்க. மற்றபடி 90 வாட்கான டர்போ சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங்கை தூக்கிட்டாங்க. சரி, இந்த 6500 mAh நாங்க 2-3 நாள் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி வந்ததுன்னா ஒரு கேஷுவல் யூசேஜ்ல 1.5 நாள் வருது. கொஞ்சம் ஹெவியா அடிச்சீங்கன்னா கூட ஈவினிங் டைம்ல ஒரு 20% வரைக்கும் தாக்கு பிடிச்சிடும் மினிமம் சொல்றேன். இப்போ யூஐ, ஹலோ யூஐ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல பிடிச்ச ஒன் ஆஃப் தி யூஐ. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், அதனால கொஞ்சம் பயாஸ்டா தான் இருக்கும். ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு, ஸ்னாப்பியா இருக்கு, டப்புன்னு எங்க போனோமோ போகுதுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு, வேணாம்னா நம்ம தான் தூக்கிக்கணும். ஸோ பேஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 16 தான், 3 OS அப்டேட் தான் கமிட் பண்ணிருக்காங்க. பிளஸ் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறது நல்ல விஷயம். மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ செக்யூர் 5.0 திங்க் ஷீல்டோட சப்போர்ட்டோட வருது. ஃபேமிலி ஸ்பேஸ் அது கொடுக்குறாங்க. மோட்டோ அன்பிளக்டுக்கான ஆப்ஷனுமே வருது. கோபைலட், ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு என்ன ஏஐ வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் ஒரு ஏஐ பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஏஐக்கு கஸ்டமே வேணாம், ஏஐக்கினே வச்சுக்கலாம், கஸ்டமைஸும் பண்ண முடியும். மற்றபடி சர்க்கிள் ரிசர்ச், உங்களுக்கு மோட்டோ அசிஸ்ட் 2.0, கேட்ச் மீ அப், ரிமெம்பர் திஸ், ரீகால், இதெல்லாம் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் ஏற்கனவே வந்து மோட்டோ டிவைசஸ் நிறைய கவர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் அது எல்லாமே இதுலயுமே இருக்கு, நல்லாவும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கோம். நீங்க ரெகுலர் பேசிஸ்ல உங்க ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இருந்ததுன்னா அது எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 17 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6E தான் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 இருக்கு, NFC இருக்கு, USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூல் நானோ சிம்கான சப்போர்ட் இருக்கு. சிம் போடக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ மெமரி கார்டும் போட முடியாது. நீங்க டிஃபால்ட்டா வாங்கும்போது என்ன வேரியன்ட் வாங்குறீங்களோ அந்த ஸ்டோரேஜ் மட்டும் தான். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா பேஸ் வேரியன்ட்லேயே நமக்கு 256 GB ஸ்டோரேஜ் வந்து தந்துடுறாங்க. அண்ட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 39,000 ரூபாய். ஸோ 39,000 ரூபாய்க்கு இவங்க நிறைய இடத்த ஃபில் பண்ணியிருக்கிறது நமக்கு கிளியர் கட்டாக வந்து தெரியுது. டிசைனில் இருக்கட்டும், டிஸ்பிளே அண்ட் ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமரா செக்மெண்ட்லையுமே சின்னதாக கொஞ்சம் ட்வீக் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் பண்ணிட்டாங்கன்னா இந்த 3 இடத்தையும் டாப்பாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெர்ஃபார்மன்ஸ் கூடிய ப்ராசர் இருக்குது, இன்னும் கேமிங்க்கு ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களா, அப்டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றது நம்மளுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் கொண்டு வரலாம். அண்ட் இந்த ஃபோன் அஃபிஷியலி ஃப்ளிப்கார்ட்டில் வருது ஏப்ரல் 29. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு மோட்டோவுடைய ப்ரீமியம் கேர் 24/7, அதாவது 24/7 வந்து நமக்கு வாட்ஸ்அப் சாட் பாட் இருக்கு, ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கு, டெடிகேட்டட் காலிங் லைனும் கொடுத்துறாங்க. அண்ட் ஏதாச்சும் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கணும், ஃப்ரீ ஸ்டாண்ட் பைக்கான டிவைஸும் தர்றதா சொல்லியிருக்காங்க.